என் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ரியல்மி தரப்புலேருந்து ரீசெண்டாக ரியல்மி X1 Max 5G, ரியல்மி நார்சோ 30, ரியல்மி நார்சோ 30 5G இந்த 3 ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த 3 ஃபோனுமே சூப்பராக ஹிட் ஆச்சு. அந்த 3 ஃபோனுக்கு அப்புறமா ரியல்மி தரப்புலேருந்து ஒரு புது ஃபோன் வரப்போகுது GT சீரீஸில். அந்த ஃபோன் பேர் என்னென்னா Realme GT Master Edition. இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த Realme GT Master Editionோட ஃபுல் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் பார்த்து கொண்டது GowthamG சேனல், வாங்க போய் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த Realme GT Master Edition இந்த ஸ்மார்ட் ஃபோன் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாக்ஸுக்கு வெளியில் இங்கே Realmeன்னு போட்டுக்கோங்க. இங்கே சென்டரில் GT Master Edition போட்டுக்கோங்க. மேலே 5Gன்னு போட்டுக்கோங்க. இந்த ஃபோனோட ஒரு 5G ஃபோனு, ஸோ மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். பாக்ஸ் பிளாக் கலரில் இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். ஓப்பன் பண்ணோடனே உள்ளே ஃபோன் தான் கொடுக்குறாங்க. இப்படி தான் பார்க்க ஃபோன் இருக்க போகுது. பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஃபோனை தூக்கி சைடில் வச்சுட்டு அப்புறமா உள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபோனுக்கு அப்புறமா உள்ளே ஒரு சிம் டூல் கொடுத்துருக்காங்க. அப்புறமா கீழே கொஞ்சம் யூசர் கைட்ஸ் கொடுத்துருக்காங்க. மொபைலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெண்டையும் சைடில் வச்சுருவோம். அப்புறமா உள்ளே ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் ரியல்மி சார்ஜரு 35 வாட்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. இதையும் சைடில் வச்சுருவோம். அப்புறமா உள்ளே ஒரு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. மொபைலை சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதையும் சைடில் வச்சுருவோம். இப்போ நீங்கள் இந்த Realme GT Master Edition இந்த ஃபோன் வாங்கணும்னு வச்சிங்கன்னா இது எல்லாமே உள்ளே கொடுப்பாங்க. பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். டிசைன் பொறுத்தளவுக்கு ரொம்ப ரீசெண்டாக தான் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ சூப்பராலாம் இல்லை. ஏன்னா ரீசெண்டாக லான்ச் பண்ண அதே ஃபோன் மாதிரி தான் இருக்குது. இங்கே ரெக்டாங்கிள் செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. கேமரா மேலே 3 கேமராஸ் இருக்குது. ஃப்ளாஷ் லைட் இருக்குது. கீழே Realme பிராண்டிங் போட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. இதான் டிசைன் பார்க்க கொஞ்சம் டீசெண்டாகவே இருக்குது. இந்த ஃபோனோட குயிக்கான ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துடலாம். ரைட் சைடில் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வால்யூம் ராக்கர் கீ இருக்குது. அப்புறமா சிம் ட்ரே இருக்குது. சிம் ட்ரேயில் 2 சிம் போட்டுக்கலாம். 5G சிம் போட்டுக்கலாம். கூட மெமரி கார்டு போட முடியாது. டாப்பில் ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. அப்புறமா பாட்டமில் 3.5mm எஃப்எம் ஜாக் கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக X1 Max கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இந்த ஃபோனுக்கும் கொடுக்குறாங்க. ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல் கொடுக்குறாங்க. அப்புறமா கீழே பிரைமரி மைக் இருக்குது. ஸ்பீக்கர் இருக்குது. டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்குது. இதுவும் கொடுத்துருக்காங்க. இதான் இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ. இந்த ஃபோனோட ப்ராசஸர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் Qualcomm Snapdragon 778G கொடுத்துருக்காங்க. ஒரு 5G ப்ராசஸரு. இந்த ப்ராசஸர் ஒரு ஆக்டோகோர் ப்ராசஸர் தான். உங்களுக்கு கேமிங் எடிட்டிங் நல்லாவே இருக்க போகுது. ரொம்ப நல்லாவே இருக்க போகுது. ஏன்னா இது ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு கேமிங் நல்லாவே இருக்க போகுது. இந்த ஃபோனோட GPU Adreno 642L புதுசாக ஒரு GPU கொடுத்துருக்காங்க. கேமிங்க்கு நல்லாவே இருக்க போகுது. நீங்கள் கேமிங்காக ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் வாங்கிக்கலாம். இந்த Realme GT Master Edition கண்டிப்பாக வாங்கிக்கலாம். நல்ல ஒரு ஃபோனே சொல்லலாம். இந்த ஃபோனோட RAM வேரியண்ட் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் 2 வேரியண்ட்டில் வரப்போகுது. முதல் வேரியண்ட் 6GB RAM அண்ட் 128GB ஸ்டோரேஜ். அதோட ப்ரைஸிங் 28,000 rupees வருது. ரெண்டாவது வேரியண்ட் 12GB RAM அண்ட் 256GB ஸ்டோரேஜோடு வருது. அதோட ப்ரைஸிங் 35,000 rupees வருது. நடுவில் ஒரு 8GB கொடுத்தா நல்லாயிருக்கும். டேரெக்டாக 12 போயிட்டாங்க. நடுவில் கொஞ்சம் வேரியன்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும். பட் ஓகேன்னு சொல்லலாம். இந்த ஃபோனோட டிஸ்பிளே 6.43 இன்ச்சுக்கான ஒரு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு டிஸ்பிளேன்னு சொல்லலாம். உங்களுக்கு டிஸ்பிளே குவாலிட்டி நல்லாவே இருக்க போகுது. நல்லா பிரைட்டாக இருக்க போகுது. இந்த ஃபோன் ரிஃப்ரெஷ் ரேட் 120 Hzக்கான ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் 1080x2400க்கான ஸ்க்ரீன் பிக்சல் கொடுத்துருக்காங்க. அந்த டிஸ்பிளேயும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் சேஃப்டிக்காக கார்னிங் Gorilla Glass 5 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தெரியாமல் கூட இந்த ஃபோனை கீழே போட்டால் கூட உங்களுக்கு ஸ்க்ராட்ச் ஆக வாய்ப்பு இல்லை, நொறுங்க வாய்ப்பு இல்லை. அந்த ஒரு பெரிய சேஃப்டியும் கொடுத்துருக்காங்க. இதான் இந்த ஃபோனோட டிஸ்பிளே. இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பார்க்க போகிறோம். பேட்டரி 4300 mAhக்கான ஒரு லித்தியம் பாலிமர் பேட்டரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பேட்டரின்னு சொல்லலாம். நல்ல மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த மேசிவ் பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு 35 வாட்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜர் வச்சு மொபைலில் சார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு 1 hour to 1.5 hours ஃபுல்லாக ஏறிடும். 1.25 மணி நேரத்தில் கூட ஆக வாய்ப்பு இல்லை. 1.5 மணி நேரத்துக்குள்ளே ஃபுல்லாக ஏறும். அந்த மாதிரி ஒரு பெரிய சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. பெரிய பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட ரியர் கேமரா பற்றி பார்க்க போகிறோம். ரியரில் 3 கேமராஸ் இருக்குது. எத்தனை மெகாபிக்சல் கேமரானா 64 மெகாபிக்சலுக்கான ஒரு ஒய்டு கேமரா. ரெண்டாவது கேமரா 8 மெகாபிக்சலுக்கான ஒரு அல்ட்ராவைட் கேமரா. மூணாவது கேமரா 2 மெகாபிக்சலுக்கான ஒரு மேக்ரோ கேமரா. இது யூஸ்லெஸ்னே சொல்லலாம். இது கொஞ்சம் 5 கொடுத்தா நல்லா இருக்கும். இந்த ஃபோனில் ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க. அப்புறமா பனோரமா, HDR,
ஸ்லோ மோஷன் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனை நீங்கள் வந்து ரியலில் வீடியோ ஷூட் பண்ணிங்கன்னா 4K at 30 fps வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம், அந்த ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட செல்ஃபி கேமரா பற்றி பார்க்க போகிறோம். செல்ஃபியில் வந்து 16 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா, ஒய்டு கேமரா கொடுத்துருக்காங்க. செல்ஃபியில் வந்து HDR சப்போர்ட் வந்து 12 மாதம் சப்போர்ட் உண்டு. செல்ஃபியில் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 1080p at 30 fps வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம், அந்த ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த Realme GT Master Edition இந்த ஸ்மார்ட் ஃபோனோட வெயிட் பற்றி பார்க்க போகிறோம். வெயிட் ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம் ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோனுக்கு. இந்த ஃபோனோட வெயிட் வந்து ரொம்ப கம்மின்னு சொல்லலாம். 179 grams கொடுத்துருக்காங்க. பேட்டரி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. வெயிட் அதிகமாகவும் கேட்டிங்கன்னா வெயிட் அதிகமாக இருக்காது, கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கும், காம்பேக்டாக இருக்கும், அந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட கலர் பற்றி பார்க்க வரும். கலர் வந்து 2 கலர்ஸில் வரப்போகுது. ஒன்று வந்து பிளாக் கலர், இன்னொன்று வந்து ஒயிட் கலரு. இது ஒயிட் கலரு எப்படி இருக்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிளாக்கும் இதோட நல்லாயிருக்கும், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஃபோனோட OS பற்றி பார்க்க போகிறோம். OS வந்து இந்த ஃபோனை வந்து உங்களுக்கு இன்பில்டாகவே ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11 கொடுத்துருக்காங்க. வித் Realme UA 2.0 லேட்டஸ்ட் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஃபோனுக்கு நல்ல ஒரு OS கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம்னே சொல்லலாம். இந்த ஃபோனில் வந்து 5G சிம் போட்டுக்கலாம். சிம் ட்ரேயில் வந்து 2 சிம் போடலாம். உங்களுக்கு வந்து ரெண்டுமே 5G போடலாம். மெமரி கார்டு வந்து போட முடியாது. மெமரி கார்டு போட முடியாதனால நீங்கள் வந்து வேரியண்ட் வாங்காதீங்கன்னா அதிகமாக வேரியண்ட் வாங்கிக்கோங்க, நல்ல ஆப்ஷனே சொல்லலாம். அப்புறம் சென்சார்ஸ் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஃபேஸ் லாக் இருக்குது, ப்ராக்சிமீட்டர், ஜைரோமீட்டர், காம்பஸ், லைன் சென்சர்னு ஏகப்பட்ட சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் கனெக்டிவிட்டி வந்து Wi-Fi, GPS, 3.5 FM ஜாக் உண்டு. NFC தெரியல, கன்ஃபார்மாக தெரியல, ரேடியோ இருக்கும். இந்த ஃபோனை கனெக்டிவிட்டி நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் கடைசி வந்து எப்போ லான்ச் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூலைலேருந்து ஆகஸ்ட்குள்ளே லான்ச் ஆக போகுது. இன்னொரு 1 மாதம் கிட்டே இருக்குது, டேட் தெரியவில்லை. இப்போ தான் ஸ்பெக்ஸ் தெரிய வந்திருக்கு. எப்போ லான்ச் ஆகுதுன்னு அப்படி ஏதாவது அப்டேட் தெரிய வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து தெரியப்படுத்தல, மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த Realme GT Master Edition இந்த ஃபோன் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த Realme GT Master Edition இந்த ஸ்மார்ட் ஃபோன் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.